சாம்பாரெல்லாம் பறக்குது பாரு. எடுத்து வை. இரு, எடுத்து வச்சுட்டு வரேன். ஐயோ ராணி, அடியே தாடிக்காரன் வந்துக்கிறான்டி. நான் சத்தியமா உங்களை புண்படுத்தணும் ஏமாத்தணும் நினைச்ச எதுவுமே பண்ணலைங்க. விளையாட்டா பண்ண ஒரு விஷயம் அது எவ்வளவு பெரிய விஷயமா மாறிடுச்சு. அதுக்காக நீங்க என்கிட்ட பேசாம இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அக்கா, போறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாரு, யோசிப்போம். இரு பாக்குறேன். இங்க பாருங்க, எனக்கு உடனே உங்களை பார்க்கணும் போல இருக்கு. நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நானே கிளம்பி வரேன். என்னங்க நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க? என்னங்க பேசுங்க. வழியே இல்லையே, நம்ம மாட்டிக்கணும். நான் பண்றது அக்கா, அண்ணன் வச்சு என்னடி பண்றது? சொல்றேன் இருங்க. சரிங்க, நீங்க பேசாம இருக்கிறதுல இருந்தே உங்களுக்கு என் மேல கோபம் தீரலன்னு நல்லாவே தெரியுது. எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஹாய். ஹாய். இந்த ஆசிரம குழந்தைகளுக்கு வழக்கமா ஹெல்ப் பண்றவங்க உள்ள இருக்காங்கன்னு சொல்லி சார் அனுப்புனாரு. ஓ, அது நீங்க தானா? நீங்க யார சொல்றீங்கன்னு தெரியல சார். ஓ, அவங்க போயிட்டாங்க போல இருக்கு. சார் கேக் கட்டிங்காக பர்த்டே குழந்தைகளை கூட்டிட்டு வரதுக்காக போயிருக்காரு. இப்போ வந்துருவாரு. ஐயோ, என்ன தாடிகாரன் இங்கே உட்காந்துட்டான்? அதாண்டி எனக்கும் ஒன்னும் புரியல. நீங்க குழந்தைங்களை எப்பவுமே சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. அதுவும் நீங்க எப்பவுமே குழந்தைங்களோட குழந்தைங்களா இருக்கிறதால உங்களுக்கு எப்பவுமே வயசே ஆகாது. குழந்தைங்களாவே நீங்க இருக்கலாம். உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்ல மனசு. என்னங்க உங்க ரெண்டு பேருக்கும் தலை மாறிடுச்சு? அது சும்மா விளையாட்டுக்கு. இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே. நீங்க கார்ட்டூன் பார்த்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல சிங்கம், கரடி, மிக்கி மவுஸ், வினி த பூ எல்லாம் வரும். நீங்க பார்த்தது இல்லையா? சார் எல்லாம் ரெடியா சார்? போலாமா சார்? போலாம் சார். ஒரு நிமிஷம் சார், இந்தாங்க டொனேஷன். சார் தேங்க்ஸ். நோ ப்ராப்ளம் சார். ஓ, நீங்க வந்துட்டீங்களா? என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? குழந்தைங்க அங்க இருக்காங்க. அங்க போய் டான்ஸ் ஆடி அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. ஆமா, இங்க ரெண்டு லேடிஸ் இருந்தாங்களே, அவங்க எங்க? ஏதோ டைம் ஆயிடுச்சுன்னு அவங்க போயிட்டாங்க சார். ஓ, அப்படியா? சரி 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 சரி. சாருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கலாம்னு நினைச்சேன்.
சரி வாங்க சார். யா ஷூர். வாங்க. ஐயோ, தாடிகார வந்து என் கைய புடிச்சிட்டானே. உங்க 2 பேரால தான் இந்த குழந்தைங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு பார்த்தேன். எனக்கு உங்க முகத்தை பார்க்கணும் போல இருக்கு. உங்க முகத்தை காமிக்கிறீங்களா? முகத்தை காமிக்க கூடாது. ஏன்? தெரிஞ்சா சொல்ல மாட்டோமா? ஏன்னா இவ பூ, நான் மிக்கி. எங்க முகமெல்லாம் இப்படித்தான் இருக்கும். அக்கா, பொம்மியோட அம்மா கிருஷ்ணவேணி வந்திருக்காங்க. என்னவா? இங்க பொம்மியா இருக்கிறவ அவளோட பொண்ணே இல்ல, ஒரு டூப்ளிகேட் அப்படின்னு அந்த பொம்பளைக்கு தெரியாது? சும்மா சும்மா வந்துகிட்டு இருக்கா. இப்ப எதுக்கு வந்தாளா? அதான் அவளுக்கு பார்வை வந்துருச்சு இல்லக்கா, அவளை பார்க்க வந்திருக்காங்க. சரி வாங்க, என்ன நடக்குதுன்னு போய் பாப்போம். டிஃபன் கொண்டு வர சொல்றேன், சாப்பிடுறியாமா? வேணாம்ப்பா, இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். மா பொம்மி, பொம்மி யார் வந்திருக்கான்னு பாருமா. வரேன் தாத்தா. தா இப்ப வந்துருவா. போச்சு, சும்மாவே இந்த அம்மா உன்னை கட்டி புடிச்சு கொஞ்சம். இப்ப பார்வை வேற தெரியுதுன்னு சொன்னா கேட்கவா வேணும்? வாக்கா. வா. அம்மா, ஐயோ, என்ன இந்த அம்மா கொஞ்சோன்னு பார்த்தா அடிக்குது? ஐயோ, உன்ன அம்மா என்னத்துக்குமா நடிகிற? ஐயோ, பொம்மி போய் ராணி வந்துட்டாளே, பிரச்சனை பெருசாயிடுமே. வேணே இருமா, வந்தது வராதுமா ஏமா அவளை அடிக்கிற? பின்ன என்னப்பா, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கா இவ? கண்ணு தெரியலன்னு சொல்லி வீட்ல இருக்கிற எல்லாரையும் ஏமாத்திருக்கா. எந்தெந்த விஷயத்துல விளையாடுறதுன்னு கொஞ்சம் கூட விவசாயே இல்ல. 7 கழுத வயசாச்சு, எப்படி நடந்துட்டு இருக்கா பாருங்க. இவளுக்கு கண் பார்வை வரணுன்றதுக்காக நான் வேண்டாத கோயிலே கிடையாது. இவ என்னடானா இப்படி பண்ணி வச்சிருக்கா. வேணுமே பண்ணியாடி நீ. என்ன நீங்க இப்படி அடிக்கிறீங்க? இவ போய் சொன்னான்னு தெரிஞ்சதும் உங்க மனசெல்லாம் என்ன பாடுபட்டிருக்கோம். அத கொஞ்சமாவது இவ யோசிச்சு பார்த்தாளா? இவளை இப்படி வளர்த்ததுக்கு என்ன தானே நீங்க எல்லாம் மனசுக்குள்ள திட்டி இருப்பீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீ ஏன் இவ்வளவு கவலைப்படுற? அவ நம்ம வீட்டு பொண்ணு தானே, நாம தான் அனுசரிச்சு போனோம்.
இவ தப்பே பண்ணாலும் இங்க இருக்கிற யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆண்டி தம்பி நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இந்த கழுத பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஐயோ என்ன ஆண்டி, அதெல்லாம் பரவாயில்ல. அப்பா, எனக்கு நம்ம ஊர் கோயில்ல ஒரு சின்ன வேண்டுதல் இருக்கு. அதனால நம்ம சித்தார்த் தம்பியையும் பொம்மியையும் ஊருக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். என்ன வேண்டுதல்மா? பொம்மிக்கு கண் பார்வை நல்லபடியா கிடைச்சிட்டா ஊர் கோயில்ல இவ கையாலேயே பொங்கல் வச்சு படையல் போடுறதா நான் வேண்டிக்கிட்டேன்ப்பா. அதனாலதான் 2 பேரையும் கூட்டிட்டு போய் பொங்கல் வச்சு அம்மனுக்கு படைச்சு அனுப்பி வச்சிடுறேன்ப்பா. ஆண்டி நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். சோ இப்ப வேண்டாமே, அப்புறமா வச்சுக்கலாமா? அது பொம்மைக்கு வேண்டிக்கிட்டதுப்பா. வேண்டுதல்னா சரியான நேரத்துக்கு பண்ணிடணும்பா. அப்படி பண்ணாம இருந்தா குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். ஏற்கனவே நமக்கு இருக்கிற பிரச்சனைங்க பத்தாதா? தம்பி யோசிக்காதீங்கப்பா, சரின்னு சொல்லுங்க. வாங்களேன். சரி வரேன் ஆண்டி. என்னடா இது வம்பா போச்சு? இந்த அம்மா இங்கே எப்படி அடிச்சு நொறுகுது? ஊருக்கு போனா குமுறிருமோ? தாத்தா, தாமரை அக்கா இங்கே இருந்து ரொம்ப நாள் போர் அடிச்சிருக்கோம். அவங்களும் என் கூட வரட்டுமே, ஊரை சுத்தி காமிச்ச மாதிரி இருக்கும். தாராளமா கூட்டு போமா. சரிடி, ஊருக்கு போறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சு ரெடியாகு. தம்பி நீங்களும் போங்க, கிளம்புங்க. சரி. உட்காருமா. தம்பி, பொம்மிய கையும் களவுமா பிடிக்க இன்னொரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. எப்படிக்கா? அந்த தவமணி கிட்ட நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. அங்க வச்சு இவ வேஷத்தை கலைக்க போறோம். சரிக்கா, நான் பேசுறேன். கடவுளே என்ன காப்பாத்துப்பா, எல்லாம் நல்லதே நடக்கணும். அண்ணே, இந்த கயிறு ரொம்ப சக்தி வாய்ந்ததானே. இத கையில கட்டிக்கிட்டா எப்பேற்பட்ட பேயும் உங்களை நெருங்காதுன்னு சொன்னாங்க. அட போடா, பேச்சை நிறுத்திட்டு சரிண்ணே சரிண்ணே. அந்த பொம்மைக்கு பயந்துட்டு நான் படுற அவஸ்தை இருக்கு. இவன் ஏன்டா கூப்பிடுறான் தெரியலையண்ணே. பொம்மி எங்க ஊருக்கு தான் வந்துகிட்டு இருக்கா. ஐயோ, பொம்மின்னதும் ஆவின்னு நினைச்சு பயப்படாதீங்க. வரப்போறது டூப்ளிகேட் பொம்மி. கிருஷ்ணவேணியோட சேர்ந்து அவளும் சித்தார்த்தும் ஊருக்கு வராங்க. அப்படியா? இப்பதான் சார் எனக்கு உயிர் போய் உயிரே வந்துச்சு சார். இனிமே இந்த உயிர் போறது வரதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா இந்த டூப்ளிகேட் பொம்மி யாரு என்னங்கிற விவரத்தை கண்டுபிடிக்கணும். அதை வெளிப்படுத்தினாலே போதும். கிருஷ்ணவேணி அவளை அடிச்சு துரத்திடுவா. சித்தார்த்தம் அவளை அம்போன்னு நிர்கதியா விட்டுட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துருவான். அதுக்கப்புறம் பொம்மியோட ஆவி வரவே வராது. அப்படியா சொல்றீங்க? இவ ஒருத்தி இருக்கிறதுனால தானே இவளுக்கு ஒண்ணுன்னா உதவி செய்யறதுக்கு அந்த பொம்மி வரா. இவளே இல்லைன்னா அதுக்கப்புறம் அவ எதுக்கு வரா? நான் ஒன்னு சொல்லட்டுமா? பேசாம ஒரேடியா முடிச்சிட்டுமா அவளை? அவசரப்பட்டு அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத. ரிஸ்க் இன்னும் அதிகமாயிடும். முதல்ல அவ யாருன்னு கண்டுபிடி. புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் அவளை என்ன பண்றதுன்னு அப்புறமா பேசிக்கலாம். அவ எங்க போறா, என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் நோட் பண்ணு. சரியா? சரி, ஓகே. நான் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். ஏ பொம்மி, இங்க வாடி. சரி இரு வரேன். என்னம்மா? ஏண்டி பொம்மி, உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காடி? நான் இங்க ஒருத்தியா கிடந்து அல்லாடிக்கிட்டு இருக்கேன், நீ அங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. நான் என்ன பண்ணணும் இப்போ?
பானையும் சட்டையும் பண்ணு. சித்தார்த் தம்பிக்கு டிஃபன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்டி, அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் வை. பின்னாடி இலை எடுத்துட்டு வந்து தம்பிக்கு டிஃபன் வச்சிரு. என்ன? நான் சாப்பாடு போட்டு அந்த தாடிக்காரன் சாப்பிடுவானா இல்லையான்னு தெரியலையே. நானா? நீ இல்லாம வேற யாரையாவது கூப்பிட்டு வரட்டுமா? சொல்லு. சரி சரி வைக்கிறேம்மா. ஏமா எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுற? வர வர நீ ரொம்ப மாறிட்ட. நீ மாறினதால தாண்டி நான் மாறிட்டேன். எனக்கு கோயில் வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வரணும். பூசாரிய ஒரு எட்டு பார்த்து சொல்லிட்டு வந்துடுறேன். என்ன? பாத்துக்கோ. வாங்க தம்பி, டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. கை கால் முகம் கழுவிட்டு வந்து டிஃபன் சாப்பிடுங்க. பொம்மி இலை எடுத்து வேடி. போங்க தம்பி. என்னடி மசமச நின்னுட்டு இருக்க? இலைய போட்டு தம்பிக்கு டிஃபன் எடுத்து வைடி. நீ போமா, விட்டா ஊட்டி விட்டு தான் போவ போல இருக்கு. வர வர உனக்கு வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு. டிஃபன் எடுத்து வை. சாப்பிடுங்க. எனக்கு ஒண்ணு வேண்டாம். என்னங்க இது? இங்க பாருங்க, நீங்க ஒரு வாய் கூட சாப்பிடாம எழுந்தத பார்த்தா அம்மா ரொம்ப சங்கடப்படுவாங்க. என் மேல இருக்கிற கோவத்தை எதுக்காக சாப்பாடு மேல காட்டுறீங்க? நான் பண்ணது தப்புதாங்க, என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, நான் ஒருத்தி பைய எடுக்காம வந்துட்டேனே. பைய எடுத்துட்டு வந்தா பூசாரி கிட்ட லிஸ்ட் கேட்டு மளிகை சாமானியும் வாங்கிட்டு வந்துடலாம். இங்க பாரு, என்னை எதுவும் கேட்காத. மனசுல நிம்மதி இல்லாதப்ப இப்படி வயிற்றுக்குள்ள சாப்பாடு இறங்கும். எனக்கு பசியும் இல்ல, சாப்பிடுற மூடும் இல்ல. பொம்மி, என்னடி? என்னம்மா என்னடிங்கிற? சித்தார்த் தம்பிக்கு டிஃபன் எடுத்து வைக்க சொன்னனே. சித்தார்த் தம்பி டிஃபன் சாப்பிட்டாரா? ஆம், சாப்பிட்டாருமா, சாப்பிட்டாரு. நில்லடி. உனக்கும் சித்தார்த் தம்பிக்கும் என்னடி பிரச்சனை? என்ன பிரச்சனை? நல்லாதான் இருக்கும். இல்ல, கண்டிப்பா உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு. சித்தார்த் தம்பி உன்னை விட்டு விலகி போனதே கிடையாது. பொம்மி பொம்மின்னு மூச்சுக்கு 300 தடவை ஓம் பெரிய சொல்லி உன் பின்னாடி சுத்திட்டு இருந்தவரு இங்க வந்ததுல இருந்து உன் கூட சரியா முகம் கொடுத்து பேசுறத கூட நான் பாக்கல. இப்ப என்னடானா சாப்பிடாம எந்திரிச்சு போறாரு. நீ சாப்பிட்டாருன்னு போய் சொல்லி எலிய தூக்கி வீசுற. நான் உன் அம்மாடி. சொல்லு, என்னடி பண்ண? என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? ஒன்னும் இல்லம்மா, நல்லாதான் இருக்கும். இல்லடி, நீ நல்லா இல்ல. என்கிட்டயே போய் சொல்லாத. ஒன்னும் இல்லம்மா, உண்மையாதான் சொல்றேன். என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. யோ, என்னம்மா நீ குழந்தை மாதிரி சத்தியம் எல்லாம் கேக்குற? சித்தார்த் தம்பி சாப்பிட்டாரா இல்லையா? பசி இல்லன்னு வேணான்னு சொன்னாரு. உனக்கு தெரிஞ்சா சங்கடப்படுவேன்னு நான் தான் அதை மறைச்சிட்டேன். பொம்மி, இத பாரு, என்கிட்ட தயவு செஞ்சு எதையுமே மறைக்காதடி. மறைச்சேன்னா இந்த அம்மாவால அதை தாங்கிக்க முடியாது. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், சரியா? எங்களுக்குள்ள தகராறுன்னு தெரிஞ்சதுக்கே இந்த அம்மா இந்த மாதிரி அழுவுது. இன்னும் நான் பொம்மையே இல்லைன்னு தெரிஞ்சா எப்படி அழுவுமோ, என்னெல்லாம் பண்ணுமோ. ச்சே, என்னாலதான் எல்லாருக்குமே கஷ்டம். இந்த பெருசு எந்த நேரத்துல என்ன வந்து பாத்துச்சுன்னே தெரியல.
ஒரே ரோதனையாகிது. இதுக்குதான் பேசாம தனி ஆளா மகாராணி மாதிரி சுத்தி இருந்திருக்கலாம். எப்போ இந்த வீட்டுக்குள்ள வந்து மாட்டினோ புலிவால புடிச்ச கதையா இருக்குது. என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல.